வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். டயானாவோட ஃபியூனரல் அப்ப அத்தனை மக்கள் அழுதுகிட்டு இருந்தாங்க. குயின் எலிசபெத் அவ்வளவு சோகமா இருந்தாங்க. ஏன்? அவங்களுக்காக ராஜவம்சத்தோட நெறிமுறைகள்லாம் உடைச்சு பவ் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் இருக்கும் போது டயானாவோட 2 பசங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம பிரின்ஸ் சார்லஸ முறைச்சே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு பின்னாடி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. அதாவது இப்ப கமிலியாவை சார்லஸ் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த மனைவி இறந்து போனா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அதனால சார்லஸே டயானாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா டயானா எகிப்துல இருக்கிற ஒரு பிசினஸ் மேனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம். இது சுத்தமா பிடிக்காத அவங்க அப்பா தான் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா டயானா கடைசியா ஒரு லெட்டர் எழுதும் போது என்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் போதுதான் கரெக்டா டயானா இறந்தப்ப இந்த லெட்டரும் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே சார்லஸ்க்கு எதிராகவே இருந்தாலும் யாராலையும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியல. இந்த வீடியோல டயானாவோட பல மிஸ்டீரியஸான கான்ஸ்பிரசியான தெரியாத விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.